தருமபுரி சட்டமன்ற தொகுதியை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் வேட்பாளராக போட்டியிடும் தேமுதிகவை சார்ந்த தோழர் டாக்டர் வி இளங்கோவன் அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழகத்தை பாதுகாப்பதற்காக, தமிழ் மக்களை பாதுகாப்பதற்காக, தமிழர் பண்பாட்டை பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறது. ஒருபுறம் அதிமுக, பாஜக தலைமையிலான வலதுசாரி பிற்போக்கு சக்திகள், இன்னொரு புறம் திமுக தலைமையிலான இடதுசாரி முற்போக்கு சக்திகள் என தமிழ்நாட்டில் ஒரு மக்கள் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் யுத்தத்தில் இடதுசாரி ஜனநாயக சக்திகள், முற்போக்கு சக்திகள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் பாரதிய ஜனதாவின் சங் பரிவார்களின் தமிழர் விரோத அரசியலை தடுத்து நிறுத்த முடியும். பெரியாரை ஏற்காதவர்கள், அவமதிக்கக்கூடியவர்கள், பேரறிஞர் அண்ணாவின் இருமொழி கொள்கையை ஏற்காதவர்கள், மாநில சுயாட்சியை ஏற்காதவர்கள், இஸ்லாமியர்களை வெறுப்பவர்கள், கிறிஸ்தவர்களை வெறுப்பவர்கள், வெறுப்பு அரசியலை திட்டமிட்டு பரப்புபவர்கள், இப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் உள்ளது. இவர்கள் தமிழ்நாட்டில் வலிமை பெற்றால் தமிழ்நாடு வட இந்திய மாநிலங்களைப் போல நாள்தோறும் பதற்றத்தில் தான் இருக்கும். சட்டம் ஒழுங்கு சீர்குலையும், சாதி சண்டைகள் பெருகும், மதவெறி அரசியல் திட்டமிட்டு பரப்ப பெற்று மத சண்டைகள் மூலம். ஆகவே இவற்றிலிருந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் ஒரு மக்கள் யுத்தம் நடைபெறுகிறது. அதனால்தான் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு வெல்லும் என்ற முழக்கத்தை முன்வைத்திருக்கிறார். இங்கே அதிமுக போர்வையில், பாமக போர்வையில் பாஜக தான் களத்தில் நிற்கிறது. அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும், பாமகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபியை வலிமைப்படுத்தும். இதில் சந்தேகமே இல்லை. தேர்தலுக்கு பின்னர் தமிழ்நாட்டில் அதிமுக, பாமக, அமமுக போன்ற கட்சிகள் எல்லாம் பாஜகவின் சங் பரிவார அமைப்புகளாக மாறி செயல்படும் நிலை உருவாகும். இதிலிருந்து பெரியார் கட்டி காப்பாற்றிய, பேரறிஞர் அண்ணா வளர்த்த, கலைஞர் பாதுகாத்த சமூக நீதி அரசியலை நாம் மீட்டாக வேண்டும், வென்றாக வேண்டும், பாதுகாத்தாக வேண்டும். ஆகவே இந்த அணியை வலுப்படுத்தும் நோக்கில் தேமுதிகவும் இந்த கூட்டணியிலே இணைந்து களம் காண்கிறது. தேமுதிகவின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளர் டாக்டர் இளங்கோவன் தருமபுரியில் களம் காண்கிறார். அவரை தேர்ந்தெடுப்பது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நோக்கத்திற்கு, அதனுடைய இலக்கிற்கு வலு சேர்க்கும். ஆகவே ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் முரசு சின்னத்திலே முத்திரையிட்டு அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். பாமகவுக்கு, அன்புமணி அவர்களின் தலைமையிலான பாமகவுக்கு அளிக்கிற வாக்கு பாரதிய ஜனதாவுக்கு போடுகிற வாக்கு என்பதை மறந்துவிடக்கூடாது. அதேபோல நண்பர் விஜய் அவர்களுக்கு, அவருடைய வேட்பாளர்களுக்கு போடுகிற வாக்குகள் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே பிரிக்கப்படுகிற வாக்குகள். திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்காக பாஜகவும் அதிமுகவும் திட்டமிட்டு விஜய் அவர்களை களமிறக்கி இருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. எனவே விஜய் அவர்களின் வேட்பாளருக்கு போடுகிற வாக்குகளும் தமிழ்நாட்டுக்கு தீங்கு விளைவிக்கும், பாரதிய ஜனதா கட்சியை மேலும் வலிமை பெறச் செய்யும்.
தமிழ்நாட்டில் அவர்கள் காலூன்றுவதற்கு வழிவகுக்கும். எனவே இவற்றிலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க, தமிழ் மக்களை பாதுகாக்க, தமிழர் பண்பாட்டை பாதுகாக்க, சமூக நீதி அரசியலை பாதுகாக்க உங்களின் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை இளங்கோவன் அவர்களுக்கு முரசு சின்னத்திலே முத்திரையிட்டு அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, இதை கவனத்திலே கொண்டு மிக தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு அவரை வெற்றி பெறச் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.